நேரத்திலே இந்த மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. பேரை சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஏன்னா அவரு தான் பயப்படுறாரு, அப்ப நம்மளும் பயப்படுறோம் நினைச்சிட போறாரு. அவருக்கு ஒரு சவால், கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேல போடுங்க, என்ன மொழியில வேணா பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க, பாஜக நிர்வாகிகளை கூட கூப்பிடுங்க, கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார். நீங்கள் தயாரா? தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள். வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். அண்ணாமலை நின்னா 1.5 லட்சம் ஓட்டுன்னு சொன்னாங்க, வித்தியாசத்தில் ஜெயிப்போம். இல்ல, வேற யாராவது நின்று இருந்தாதான் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம். ஏன்னா கடந்த ஒரு வருஷமா புரட்சி தலைவி அம்மாவை பற்றியா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவிற்கு நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ்பிவி என்ன கோட்டையில வந்து நம்ம கட்சிக்காரங்க ஜெயிக்க விட்டுருமா? விடமாட்டோம், கண்டிப்பா விடமாட்டோம். எனவே எங்கள் அனைவருக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன். அண்ணாமலை, I am waiting. Thank you.